श्यामानंद 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 देवा श्यामानंद सद्गुरुदेवा श्यामानंद 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 देवा श्यामानंद सद्गुरुदेवा श्यामानंद सद्गुरुदेवा श्यामानंद 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 सद्गुरुदेवा श्यामानंद सद्गुरुदेवा श्यामानंद सद्गुरुदेवा सद्गुरु श्यामानंद भगवान की जय सद्गुरु ललितानंद महाराज की जय पुण्यानिमान परम भागवतान स्मरामि एन्கின்ற ரீதியிலே சத்குரு ஷியாமானந்த அஷ்டகம் அதன் உள்ளார்ந்த அனுபவத்தை அனைவரும் பருகி இறை உணர்விலே குருவருளால் திளைத்து யாண்டும் சுகமயமான ஆத்மானுபவத்திலே மூழ்கி திளைத்து சுகானுபவத்தை பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். சத்குரு ஸ்ரீ ஷியாமானந்த நாதாஷ்டகம் தியான ஸ்லோகம். பாராபார கிருபாநிதிம் स्मितमुखं गौरङ्गदिव्याकृतिं श्यामानन्दगुरुं भजे सुविमलं शान्तं विदेहस्थितं हस्तन्यस्तजपश्रजं सितजटाभारं सुभास्वन्मुखं हृत्पद्मे ललितापदप्रणयिनं ध्यायामि लोकप्रभुं ध्यायामि लोकप्रभुं. சத்குரு ஷியாமானந்தநாதர் கருணையின் பேர் உருவாய் இருப்பவர், கருணை கடலாகவே இருப்பவர். அவருடைய திருமுகமோ புன்னகை பூத்த திருமுகம், உயர்ந்த சொக்க தங்கத்தை வார்த்து உருவெடுத்தது போன்ற வெண்மை கலந்த பொன்னிறம் நிறைந்ததான திருமேனி, குள்ளமான உருவம். அகஸ்தியர் எவரோ என்று தெய்வீக தோற்றமும் பொலிவும் உடையவர். அத்தகைய ஷியாமானந்த குருநாதரை நாம் பஜிக்க வேண்டும். அத்தியந்த சுபமயமான சோபமயமான தூய்மையின் ஒரு இலக்கணமாக விளங்குபவர் குருநாதர். அமைதியே உருவாக வடிவெடுத்தவர். தான் இருக்கின்ற இந்த உடல் எனும் கூட்டுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே வாழ்பவர். சதா காலமும் கரத்திலே ஜபமாலை ஏந்தியவராக இருப்பவர். வெண்மையான ஜடாபாரம், நீள்முடி, உயர்ந்ததான ஜடாபாரத்தை பேர் ஒளி வீசுகின்ற ஞானக்கணல் தெரிக்கும் உயர்ந்ததான திருக்கண்கள், கருணையே வடிவான கண்கள், நம் போன்ற சிறாரையும் லாலனை செய்யும் ஒரு கருணை கட்டாட்சத்தை வர்ஷிப்பவர். பேரொளி வீசும் அன்றளர்ந்த தாமரை போன்ற திருமுகம். தனது ஹிருதயாகாசத்திலே தஹராகாசத்திலே அன்னை ஸ்ரீ லலிதா மகாத்ரிபுரசுந்தரியின் திருவடிகளையே அனவரதம் தஞ்சமென தியானித்த வண்ணம் உலகெங்கும் பரிவிராஜக ஸ்வரூபராக சகல சித்திகளின் இருப்பிடமான அந்த சாக்த உலகத்திற்கு தலைவராக விளங்கும் மகாபுருஷரை நாம் தியானிப்போமாக. மாதா தேவோ மத்பிதா ஞான தேவஹ भ्राता कौलो मत्सका श्यामलंगः श्यामानंदो मद्गुरुर्मूर्तिरूपात् नान्यं जाने नैव जाने न जाने. எனக்கு தாயாகவும் என்னை வழிகாட்டும் தந்தையாகவும் ஞானதேவராகவும் உடனிருந்து என்னை லாலனை செய்யும் சகோதரனாகவும் என்னுடைய ஆத்மசகாவாகவும் ஷியாமலாங்கராக விளங்குபவர் எவரோ அந்த ஷியாமானந்தர் என்னுடைய குரு ரூபமாக லலிதானந்தநாதரின் பிராணனாக நமக்கு பரமகுருவாக இருப்பவரை அன்றி மற்றொரு
எந்த ஒரு விஷயத்திலும் நம் மனமானது செல்லவில்லை. நஜானே நஜானே, அவரை அன்றி மற்றொருவரை நினைப்பேன் அல்லேன். ஞானம் கானம் கீதிர்மே ஷியாமதேவோ, தியானம் மௌனம் வேதமூலம் ச சாஸ்திரம், வாரம் வாரம் கீயமானம் குரோர்ஹி நாண்யம் ஜானே நைவ ஜானே ந ஜானே. எந்த ஒரு குருபக்தனுக்கும் குருநாதனை அன்றி மற்றெதிலும் புத்தியானது செலுத்த இயலாத நிலைமைதான் காண கிடைக்கும். அது அவருடைய உபாசனா தாட்யத்தினாலும் பக்தியின் மேலிட்டினாலும் சித்திக்கக்கூடிய விஷயமாகும். சகஜமாக இருக்கக்கூடிய உயர்ந்த சக்தர்களுக்கே இயல்பாக அமையக்கூடிய ஒரு ஸ்வபாவம்தான் குருநாதர் தான் எனக்கு ஞானஸ்வரூபி, அவர்தான் என்னுடைய இசை, அவர்தான் என்னுடைய தியானத்துக்கு ஆஸ்பதம், அவர்தான் நான் அறிந்த வேதம். அவருடைய வாக்கே சாஸ்திர பிரமாணத்தை துவனிக்குமா போல் இருக்கும். அப்பேற்பட்ட ஷாவானந்தரை மீண்டும் மீண்டும் நான் பாடி மகிழ்கின்றேன். அவரை தவிர நைவஜானே நஜானே, மற்ற யார் ஒரு வியக்தியையும் அறிந்தேன் அல்லேன் என்பது சாக்தனின். ஆத்மபந்துவான குருநாதருக்கும் அவருக்கும் இருக்கின்ற பிணைப்பு, அவ்வழியிலே வந்த பரமகுருவை தியானிக்கும் போது ஏற்படுகின்ற அனுபவம். ஷீலம் ஞானம் சுஸ்வரூபம் வரேண்யம் காலம் தேசம் வர்த்தமானாத் அதீதம் பிராப்யம் நித்யம் ஹி ஸ்ரீஷ்யாமதேவம் புண்ணியலப்யம் தேசிகம் நான்யதஸ்தி. ஒரு குருநாதர் பிறர்க்கரிய பூர்வ புண்ணிய வசாத்து நமக்கு லலிதானந்தநாதர் அமைந்துள்ளார். அவருடைய பிராணனான நமது லலிதானந்தநாதருக்கு ஹிருதயங்கமமான ஆத்மானுபவத்தை அனவரதம் போதித்து அவருக்கு வழிகாட்டிய ஷியாமானந்தநாதர். அவர் காலத்தையும் தேசத்தையும் வர்த்தமானத்தையும் கடந்தவர். நம்மிடம் இருக்கும் நல்ல ஒரு ஆச்சாரம் சீலமோ அல்லது ஞானமோ அல்லது நமக்கு அந்தராகாசத்திலே தெரிகின்ற அம்பாளின் அனுபவங்களோ அல்லது நம்முடைய ஸ்வரூபமோ வாக்குக்கு அப்பாற்பட்டதான அபௌருஷேயமான உயர்ந்ததான வஸ்துவை அறிந்தவர் எவரோ ஆத்மலாபாத்து பரம் நாஸ்தி என்றபடி ஆத்மலாபத்தை அறிந்து உணர்ந்து தெளிந்து அந்த கால தேசத்துக்கு வர்த்தமானத்துக்கு அதீதமான நிலையிலே உலவும் அப்பேற்பட்ட ஷியாமானந்தா ஏவ பிராப்யம் நித்தியம். அவரை அடைவதுதான் நமக்கு ஜன்மம் எடுத்ததின் பலன். எவ்வாறு அவரன்றி மற்றொரு தெய்வத்தையோ ஒரு சுவாமியையோ ஒரு சித்த புருஷரையோ ஏற்க மறுத்த லலிதானந்தநாதர் குருவின் திருவடி சாயை பற்றிய நமக்கு ரோரங்கிரி பத்மே ததக்கிம் என்று பகவத்பாதால் கூறியது போல் பற்றுக பற்றற்றான் பற்று பற்றினை அப்பற்று பற்றுக பற்று விடற்கு என்று பொருள். எதை பற்ற வேண்டும்? பற்றற்றான் பற்று இல்லாதவனான இறைவனை பற்றிய பற்று ஒன்றே, அந்த ஆசை ஒன்றுமே, அந்த ஒன்று மட்டுமே பற்ற வேண்டிய விஷயம். உலகப்பற்றுகள் விடுவதற்காக அதனையே சதா காலமும் எப்பொழுதும் விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் பற்றுக பற்று விளக்கு. அப்பற்றை பற்றுக. எந்த பற்று? இறைவனுடைய சிந்தனை, இறைவனிடம் இருக்கும் நாட்டம், இறைவனிடம் இருக்கின்ற தேட்டை, அதை மட்டுமே நாம் பற்ற வேண்டும். அது எதற்கு என்றால் மற்ற உலக விஷயங்களிலிருந்து பற்று நீங்குவதற்காக என்று இதே விஷயத்தை திருக்குறள் கூறுகின்றது.
அப்பேற்பட்ட ஆச்சாரியனை தான் அடைந்ததினாலே சதா காலமும் பஞ்சதசி ஒன்றே தன்னுடைய முழுமூச்சாக இருந்து கொண்டு ஜபம் செய்த வண்ணம் இருந்தவர் ரித்தாந்தநாதர். பஞ்சதசியின் மகத்துவத்தை உலகத்தை காட்டுவதற்காகவே அனவரதம் அது அஜபாஜபமாக செய்தவர். அஜபாஜபம் என்றால் மூச்சு விட மறந்தாலும் இறை பேச்சினை விட மறக்காது அந்த தியானத்திலேயே லயித்து பேச்சை ஒழித்து இறை விஷயமாக மனதை செலுத்தி யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே என்ற ஒரு நிலையிலே குருநாதன் திருத்தாளை பற்றியவருடைய திருவடியை நாம் பற்றியிருப்பதினாலே பாப வியாழ மூலநாசம் ஜனானாம் துக்கத்வம்ச மூலஹேதும் குலானாம் கர்மக்ரந்தி ஹாரகம் வை ஸ்ருதானாம் சத்யம் வந்தே ஷாமானந்தம் பிரபும் நஹ சத்யம் வந்தே ஷாமானந்தம் பிரபும் நஹ. நமக்கெல்லாரும் அறிந்த விஷயம். ஷாமானந்தர் பெரிய மிராசுதார், பெரிய பண்ணையார், ஸ்வதாவாகவே வம்சாவளியாக வந்த தனார்ஜிதத்தினாலே உயர்ந்த நிலையிலே வாழ்ந்தவர். அவருக்கு ஆட்பட்ட ஷியாமாம்பாவோ அம்பாளின் திருவடி சாயாகவே வாழ்ந்து அம்பாளை உபாசிப்பதிலேயே தன்னுடைய காலத்தை கழித்தவர். ஆயினும் சித்திகளின் நிலைக்கலனாக இருந்த ஷியாமானந்த தேவர் இங்கு இருப்பார். அடுத்த கணம் இமாலயத்திலே இருப்பார், அல்லது கங்கா தீரத்திலே இங்கு ஒரு மூலையிலே இருப்பார், மதுரை விஷாலத்திலே இருப்பார், அல்லது கேதாரத்திலே இருப்பார், அல்லது காசியிலே இருப்பார். அவர் 12 வருடத்துக்கு ஒரு முறை அல்லது எப்பொழுதெல்லாம் அவருடைய நினைப்பு மேலிட்டினால் ஷியாமம்பா கதறினால் அடுத்த கணம் அங்கு தோன்றுவார், ஆறுதல் கூறுவார். அம்மா, அம்பாள் உனக்கு துணை இருக்கின்றாள், நான் எதற்கு என்று கூறிவிட்டு சிரித்த வண்ணம் மறைவார். ஆகாராதிகளை வெறுத்தவர். அவர் நினைப்போ அம்பாளின் திருவடி, அம்பாளை சார்ந்த உயர்ந்த சாதக குலங்கள் அல்லது அப்பேற்பட்ட மண்டலேஸ்வரர்களுடன் தொடர்பு கொண்டவராக இருந்தவர். அவர் எதற்காக அவதாரம் எடுத்தார்? பாபவ்யாழ மூலநாசம் ஜனானாம். பாம்பினை ஒத்த பெரும் பாவங்களாகிய அகம் எனும் அழுக்கு நிறைந்ததான மாக்கள், அறிவில்லாத மக்கள், அவர்களுடைய துன்பலையை நீக்குவதற்காக அகமெனும் அழுக்கை துடைத்து அகத்தின் பொருள் இறைவன் தியானமே. இறைமை எனும் தலைப்பிலே வள்ளுவனார் கூறுகையிலே, மனதளவிலே அன்பில்லாதவர்கள் எவரோ அவர்கள் வாழும் இல்லற வாழ்க்கை வளமற்ற, நீரற்ற, காய்ந்த, எதற்கும் உபயோகப்படாத பாலைவனத்தில் காய்ந்து போன மரம் ஒன்று இருப்பது போல் ஆகிவிடும். ஆனால் அன்பு என்பது மட்டும் ஏற்பட்டுவிட்டால் அப்பேற்பட்ட மரமும் புதிதாக தளிர் விடுவது போல் ஆகும். எவருக்கும் பயன்படாமல் இருந்து பயனற்று போகும் நிலையிலிருந்து பயனுடையதான ஒரு துளிர் விட்டு தளிர் விட்டு மரமாக செழித்து அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் ஒரு விருட்சத்துக்கு ஒப்பானது அன்புடைமை என்பதை அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரந்தளிர்த்தற்று என்று வள்ளுவப் பெருந்தகை கூறியது போல், எதற்கும் லவலேசமும் உபயோகப்படாத மாக்களாகிய அறிவிலியாகிய மக்களின் நிலையை உணர்ந்த ஷியாமானந்த பகவான் அவர்களிலே எவருக்கு நாம் அனுகிரகம் செய்தால் இவனுடைய குலமே தழைக்குமோ அப்பேற்பட்ட ஜன்மங்களை தேர்ந்தெடுத்து லலிதானந்தநாதரின் வாயிலாக ஆட்கொண்ட அந்த கருணையின் பெரும் காட்டாற்றின் வெள்ளத்தை நம்மால் அனுபவிக்க இயலுமோ? அவரோ மக்களின் பாவங்களை தத்துவம் சாது விபோத்திய தாரேதிதான் சம்சார துக்கார்ணவாது என்று குருவின் கடமையை எடுத்தோதும் பகவத்பாதாளைப் போல் இவர்களுடைய நிலைமையை அறிந்து
அவர்கள் தரத்திற்கு தானும் கீழ் வந்து அவர்களுக்கு போதிக்க வேண்டியதை போதித்துவிட்டு அவர்களை உத்தாரணம் செய்து அவர் மறைந்து விடுவார் என்பது அவருடைய சரித்திரத்திலிருந்து நாம் காணும் உண்மையாகும். மக்களின் பாவத்தை நீங்காத அகம் என்பது வீட்டிலே பூட்டி வைத்த ஒரு அறை போல் பல வருடங்கள் கழித்து திறக்கும்போது அதிலே ஒரு தீபாவளியை ஏற்றி வைத்தால் பல வருடங்களாக பூட்டி இருக்கும் அந்த காற்று கூட இல்லாத அந்த துர்நாற்றம் மிக்கதான அந்த அகம் நிறைந்ததான மனம், அது ஒரு அறை. அந்த அறையிலே ஞான தீபத்தை ஏற்றி வைத்தால் அது அனாதி காலமாக மூடியிருந்த குழுமியிருந்த இருளை அக்கடமே நீக்குமாற் போல் ஆச்சாரியுடைய கட்டாட்ச பலம் நம்மையும் உத்தாரணம் செய்தது. துக்கத்வம் சமூலஹேதும் குலானாம். நான் என்னமோ வைதிக விஷயமாக பல விஷயங்களை செய்கிறேன், பூஜைகள்லாம் செய்கிறேன், ஆயினும் என்னுடைய கர்மவினை குறைந்தாற்போல் அல்லவே என்று அனைவரும் புலம்பும் காலம் இது. அவ்வனைத்தையும் தீக்குபவர்க்காக வந்தவர் ஷியாமானந்தநாதர். கர்ம கிரந்தி ஹாரகம் வை ஸ்ருதானாம் எனக்கு என்ன பிரகாரேன லலிதானந்தநாதரின் வாயிலாக உமாம்பா சமேத லலிதானந்தநாதரின் கட்டாட்ச பலத்தினாலே நாம் அவருக்கு ஆட்பட்ட அந்த உயர்ந்த தருணம் குருநாதன் நமக்கு போதித்து நம்மையும் ஷோடசி மகாஷோடசி அவை அனைத்தையும் தந்து பூர்ணாபிஷிக்தரங்க செய்து நாமகரணம் செய்து நம்மையும் தச மகாவித்யை முதலான மகாமந்திரங்களையும் கூறுவதற்கு தயார்படுத்தி அவனைத்தையும் போதித்து அதிலே நாம் தேட்டை கொண்டு ஒளிர்வதைக் கண்டு சந்தோஷப்படும் உயர்ந்த ஸ்ரீயுகலம்தான் பூமாம்பா சமேத லலிதானந்தநாதர். அவர் கர்ம கிரந்தி ஹாரகம் வை ஸ்ருதானாம் தன்னை அண்டியவர் எவரே ஆயினும் அவர்களுடைய கர்மாசயங்களை அழித்து அவர்களுக்கு எப்பொழுது பூர்ணாபிஷேகம் ஆகிவிட்டதோ அக்கணமே அவன் அதுவரை செய்த அனாதி காலத்திலிருந்து வந்த அந்த பிராரப்தாதி வினைகளெல்லாம் ஓய்ந்து உயர்ந்த நிலையை அவன் அடைவான். இதற்கு ஷியாமானந்த குருநாதரின் கட்டாட்ச பலமே இவர்களை ஆட்கொள்ள வைக்க ஹேதுவாக இருந்தபடியால் குருத்வந்தங்களுக்கும் இந்த வழியிலே வந்த உயர்ந்த ஆச்சாரிய புருஷர்களுக்கும் நாம் ஜென்ம ஜன்மாந்தரமாக கடன்பட்டாலும் நன்றி கடனை தீர்க்க இயலாது. அப்பேற்பட்ட சத்தியம் வந்தே ஷியாமானந்த பிரபுர்ணஹா சத்தியஸ்வரூபியான அந்த குருநாதரை நாம் நமஸ்கரிக்கின்றோம். சேவ்யம் பூர்ணம் பூர்ண பிரக்ஞம் வரேண்யம் திவ்யம் ரூபம் ஞானினாம் சாத்மபூதம் பவ்யம் சாந்தம் மாத்ருபாவை சுபூதம் ஷமானந்தம் பாவயாமோ சரண்யம். சேவ்யம் பூர்ணம் எந்த ஒரு விஷயத்திலும் அவ்விஷயம் அனைத்திலும் பூர்ணத்துவம் பெற்றவர் நம் குருநாதர் ஷியாமானந்தநாதர். பூர்ண பிரக்ஞம் உயர் அறிவு நிலையிலே உயர் ஞான நிலையிலே ஞான பிராச்சுரியராக உலவி வரேண்யம் அவ்வாறு உழவுபவர்களிலே உயர்நிலையை பெற்றவராக தலைவர்களாக மண்டலேஸ்வரர்களுக்கெல்லாம் மண்டலேஸ்வரராக இருந்து மகாமண்டலேஸ்வராக உலவி திவ்யம் ரூபம் தன்னுடைய உயர்ந்ததான திவ்ய ரூபத்தை தோள் கண்டார் தாளியை கண்டார் கமலமன் தோள் கண்டார் தோழியை கண்டார் கமலமன்ன தாள் கண்டார் தாளியை கண்டார் என்ற நிலை அவரை ஒரு முறை கண்டுவிட்டால் அந்த வைத்த கண்ணை வாங்க இயலாது தவிக்கும் ஜீவர்கள். அப்பேற்பட்டவர்களுடைய திவ்யம் ரூபம் உயர்ந்ததான அந்த திவ்ய ரூபத்தை ஞானினாம் சாத்மபூதம் ஞானிகள் தான் செய்த தபசினாலே அந்த ஆர்ஜித மகா புண்ணிய பலத்தினாலே கண்டு ஹிருதயாகாசத்திலே எவரை கண்டு ஆனந்த அனுபவத்தை பெறுகின்றார்களோ அவரோ பவ்யம் அனைத்தும் அறிந்தும் ஒன்றும் தெரியாத ஒரு அசடு போல் தன்னை காட்டிக்கொள்வார். சாந்தம் மகா சாந்த ஸ்வரூபியாக இருப்பார். மாத்ருபாவை சுபூதம் அவரும் தாய்மானவ சுவாமியை போல் ஒரு தாயாக இருந்து நம்மை லாலனை செய்து
பிறக்கும் குழந்தைக்கு பல் கிடையாது, அதனால் முளைப்பாலை தந்து தாய் போட்டுவாள். பற்கள் வந்த பிறகு முளைப்பாலை மெல்ல மெல்ல நிறுத்திவிட்டு குடைய கஞ்சியை வடித்து கொடுப்பாள். பற்களெல்லாம் அழைத்த பிறகு காய்கறிகளை ஊட்டுவாள், பாலன்னம் ஊட்டுவாள். அதன் பின்னர் அவனையே பொழிப்பதும் வளர்ப்பதும் பொழிப்பதும் வளர்ப்பதும் அந்தந்த காலத்துக்கு பருவத்திற்கேற்ற உணவுகளை தந்து அவனை சதாச்சார சம்பன்னனாக, ஆத்மசக்தியும் தேகசக்தியும் நிறைந்தவனாக அவனை மாற்றி அதிலே அவனை காண்பதிலே சந்தோஷப்படும் தாயைப் போல மாத்ருபாவை சுபூதம், நம்மை லாலனை செய்வதிலே தன்னிகரற்ற தாய், தாயாக, தந்தையாக, குருவாக, தோழனாக அனைத்துமாய் இருந்து நம்மை லாலனை செய்யும் ஷாமானந்தம் பாவயாமோ சரண்யம். அப்பேற்பட்ட குருநாதரை, ஷாமானந்த நாதரை, தாயுமானவரை நமஸ்கரிக்கின்றேன். கௌரங்கோ யஸ்ஸுபாஹு சுநேத்ரோ தேஹோ ஹி நஹா ஸ்ரீ குருಶ್ಚ காருண்யாப்தி வீக்ஷணைಶ್ಚಾಪಿ பாதி ಶ್ಯಾಮೋ ರೂಪೋ ರಾಜತೆ ராஜராஜः கௌரங்கः. சொக்க தங்கத்தை, அபரஞ்சி தங்கத்தை உருக்கி வார்த்தால் போன்றதான ஒரு திவ்யமான சரீரம். யஸ்ஸுபாஹு, நீண்டதான கைகள், யானையின் துதிக்கை போன்று அசைந்தாடும் கைகள். சுநேத்ரஹா, அண்டலந்த தாமரை போன்ற புண்டரீகாட்சனாக இருப்பவர். நீஹாரதேகா, தன்னிகரற்ற பொன்னிற சாயை உடையதான திருமேனி. ந ஸ்ரீ குருಶ್ಚ, எங்களுடைய குருநாதர் இவ்வாறு பொன்னிறமயமாய் தங்கமாய் ஜொலிப்பவர். தக்ஷாமூர்த்தி அஷ்டகத்தை துவங்கி 4வது பாடலிலே கூறுகின்றார். நானா சித்திர கடோதர ஸ்தித மகாதீப பிரபாபஸ்வரம் ஞானம் யஸ்ய து சக்ஷுராதிகரணத்வாரா பஹிஸ்பந்ததே ஜானாமீதி தமேவ பாந்தமனுபாத்யேதத் சமஸ்தம் ஜகத் தஸ்மாத் ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம். தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. நான் எவரை நமஸ்காரம் செய்வேன்? நானா சித்திர கடோதர ஸ்தித மகாதீப பிரபாபாஸ்வரம். ஒரு பானையை வாங்கி வந்து அது செய்யும்போதே அதிலே பலவிதமான ஓட்டைகளை போட்டுவிட்டால், அது காய்ந்த பிறகு அதுக்குள்ளே ஒரு தீபம் ஏற்றி வைத்தால் அந்த தீபத்தின் ஒளியானது அத்துணை ஓட்டைகளின் வாயிலாக வெளிப்பொழுந்து அழகாக மிளிரும். அதுபோல் ஒரு ஞானஸ்வரூபியான ஒரு ஜிக்யாசுவின் அவனுடைய கண்கள், அவனுடைய உதடுகள், அவனுடைய காதுகள், தீர்க்கமான புருவங்கள், உள்ளங்கை, உள்ளங்கால், திருமுகம், உயர்ந்ததான வக்ஷஸ்தலம், இவ்வனைத்தும் ஞான சோபையை வெளிப்படுத்தும். 9 துவாரங்களிலிருந்தும் வெளிப்போந்தும் எவ்வாறு ஒரு கடத்தினுள் உட்பட்ட தீபமானது அதன் ஒளியை 4 திசையிலும் எடுத்து கூறுமோ, ஞானம் யஸ்யத சக்ஷுராதிகரணத்வாரா பஹிஸ்பந்ததே. இந்த ஜிக்யாசுவிற்கு ஞானமானது அவருடைய திருக்கண்களின் வாயிலாக, மற்ற அவயவங்களின் வாயிலாக பஹிஹி ஸ்பந்ததே வெளிப்போகின்றதோ, ஜானாமீதி தமேவ அவ்வாறு வெளிப்போகும் அந்த ஞானமானது ஜானாமீதி தமேவ பந்தம் அனுபாதி ஏதத் சமஸ்தம் ஜகத்து. அந்த ஞான ஒளியே, அந்த ஞானாகாசமே, உலகெங்கும் வியாபித்திருக்கும் அந்த ஞான ஒளி, பேரொளி, அதுவே ஜோதிர்மயமான ஜகத்திற்கு ஆதாரமானது. தஸ்மை ஸ்ரீ, இதற்கு மூல காரணமான தக்ஷாமூர்த்தியை நமஸ்கரிக்கின்றேன் என்று பகவத்பாதால் இந்த தக்ஷாமூர்த்தி அஷ்டகத்திலே கூறுகின்றார். அதுபோல் அவர் இந்த கௌராங்கா எஸ் பாகு, அவருடைய தீர்க்கமான கைகள், சுநேத்ரஹா, அன்றலந்த தாமரை போன்ற கண்கள், நீஹார தேகா, கௌராங்க தேகம். என்னுடைய குருநாதரோ காருண்யாப்திஹி, கருணையின் பெருங்கடல்.
வீக்ஷணைஷா அப்படி அடிக்கடி என்னை அபாங்க வீக்ஷணத்தினாலே குளிர வைப்பவர் பாத்தி அவர் என்னை காப்பாற்றுகின்றார். ஷாமரூபோ ராஜதே ராஜராஜா ஞானராஜனாக மகாமண்டலேஸ்வரனாக அவர் விளங்குகின்றார் என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருள். ஜீவன் முக்தம் வித்யா சுமான்யம் சதானந்தம் பாதபத்மை சுசாந்தம் ஞானவார்த்திம் வை கிருபாப்திம் மகேஷம் பக்தானந்தம் ஷாமானந்தம் பஜேகம். ஜீவன் முக்தராக ஞான வித்தியினாலே அனைவரையும் ஆட்கொள்பவராக அதனாலேயே பெருமை மாணிக்கப்படுவாராக, அனைத்து மண்டலங்களினாலும் கொண்டாடப்படுபவராக, சதா ஆனந்த ஸ்வரூபியாக, பாதபத்மைஹி தன்னுடைய திருவடி லாஞ்சனையினாலே பாரதமெங்கும் திருவடியை பதித்து பாவனம் செய்தவர் எவரோ, சுசாந்தம் சாந்தஸ்வரூபியாக இருப்பவர் எவரோ, ஞானவார்த்தின் ஞானக்கடலாக இருப்பவர் எவரோ, கிருபாப்தின் கருணைக்கடலாக இருப்பவர் எவரோ, மகேஷம் ஈஸ்வரனுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த பக்தானந்தம் பக்தர்களுக்கு ஆனந்தத்தை தெரிவிப்பவர் ஷியாமானந்தம் பஜேகம். அப்பேற்பட்ட ஷியாமானந்தநாதரை லலிதானந்தநாதரின் ஹிருதயங்கமமான அவருடைய முக்கியப்பிரானாக விளங்குபவரை நமஸ்கரிக்கின்றேன். சௌந்தர்யேன ஸ்ரீகிருஷ்ண சயதுல்யம் வரம் மாதுர்யேன மாதுரி சாரரூபம் பிரஹ்லாதவத் பக்தவர்யம் சுதீந்திரம் ஷியாமானந்தம் சக்தவர்யம் பஜேகம். தன்னுடைய ஈடு உவமை யாதும் கூற இயலாத அபௌருஷயமான அப்பிராப்பியமான அபாரமான சௌந்தர்யம், அப்ராகிருதமான சௌந்தர்யம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட பேரழகின் ஒரு மொத்த உருவமாகவும், மாதுரியேன மதுரபாவத்தினாலே மாதுரி சாரரூபம் ராதாவின் நிகூட தத்துவத்தின் ஓர் உருவாக இருப்பவர் எவரோ, பிரஹ்லாதவத்து பிரஹ்லாதனை போல் பக்தவர்யம் உயர்ந்த குரு பக்தராக இருப்பவர் எவரோ, சுதீந்திரம் ஞான பிராச்சுரியராக இருப்பவர் எவரோ, அப்பேற்பட்ட சக்தவரியரான உயர்ந்த சக்த திலகமான ஷியாமானந்தநாதரை பஜிக்கின்றேன் என்று அஷ்டகம். பராத்பரதரோ தேவா ஷியாமானந்தா பராகதி யஸ்மாத் பரதரம் நாஸ்தி தத்பதம் மே விராஜதாம். உலகிலே எதெல்லாம் உயர்ந்தது என்றோ, மேலானவையெல்லாம் எது என்றோ, உயர்ந்தவற்றுள் உயர்ந்தது எதுவோ, உன்னைக்கும் உன்னை பழம்பொருள் எதுவோ, அப்பேற்பட்ட மேலான தெய்வமாக விளங்குகின்ற ஷியாமானந்தரே நமக்கு பராகதி உயர்ந்ததான கதி, யஸ்மாத்து எதைவிட பரதரம் நாஸ்தி உயர்ந்தது எதுவும் இல்லையோ, தத்பதம் அவருடைய அந்த உயர்ந்ததான திருவடி, தத்பதம் மே விராஜதாம் பிராத்தரேவிஹி பானசாந்தரே பாவையே குருபாதுகாம் என்றபடி அனவரதமும் குரு பாதுகையையும் குருநாதருடைய திவ்ய திருவடியையும் அந்த உயர்ந்ததான அன்றலர்ந்த தாமரை போன்ற மென்மையான தூய்மையான பாவனமான அந்த திருவடி பாரதமெங்கும் இன்றளவும் அவர் என்னை பொறுத்தவரை இன்றும் ஷியாமானந்தநாதர் இருக்கத்தான் இருக்கின்றார். கொலுஷாப்தம் செய்துவிட்டோம், மண்டலமிஸ்ரம் மேலனம் செய்துவிட்டோம் என்பதெல்லாம் லோகோக்தி. ஆனால் இப்பேற்பட்ட மகான்கள் எக்களமும் நம்முள் தோன்றுவார், எக்களமும் நம்மை பாலிப்பார், எக்களமும் அவருடைய புஜகுப்தங்களிலே ஒன்றாக அவருடைய நீண்ட கைகளுக்குள் ஆட்பட்ட ஒரு குடும்பமாக நாம் விளங்குவதால் அப்பேற்பட்ட ஷியாமானந்தருக்கு எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு எழுதினாலும் எவ்வளவு கூறினாலும் திருப்தி வராது. ஆனால் அவர் கூறிய வழியே நாம் உயர்நிலையை எட்டி அதனால் அவரை சந்தோஷப்படுத்தலாம் என்பதே இந்த ஸ்துதிமணியின் நோக்கம். அப்பேற்பட்ட ஷியாமானந்தநாதரின் பெருமையை கூறி மாளாது என்பதனால் மேலே நாம் இனி அதை அனுபவிக்க இருக்கின்றோம். சத்குரு ஷியாமானந்த பகவான் கி ஜெய், சத்குரு லலிதானந்தநாத் மகாராஜ் கி ஜெய், உமம்பா மாதா கி ஜெய்.